ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன்னிடமிருந்து மறைக்கப்பட்ட ஒரு செய்தியை இன்று உனக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். என் பிள்ளையிடம் எப்படி சொல்லுவது என்று உன் பிள்ளை திக்கு திணறிக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் சொல்லுவதற்கு. தங்கமே, எது நடந்ததோ, எது நடக்கிறதோ, எது நடக்கப் போகிறதோ அத்தனையும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள். இப்போது இந்த வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதும் ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் என்பதையும் புரிந்து கொள். ஏனென்றால் உன் பிள்ளையின் மனதில் இருப்பது உனக்கு தெரிய போகிறது. தெரியாமலேயே இருந்துவிட்டால் அதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். என் தங்கமே, எப்படியாவது உன்னிடம் இதை சேர்க்க வேண்டும் என்று உன் பிள்ளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அந்த நல்ல நேரத்திற்காக எப்படி சொல்வது, யார் மூலம் சொல்வது, நீ எப்படி இதை ஏற்றுக்கொள்வாயோ என்ற பதட்டத்தில் உன் பிள்ளை இருக்கிறது. என் தங்கமே, அன்பு பிள்ளையே, உன்னிடத்தில் நான் ஒன்று கூறுகிறேன். உன் பிள்ளை உன்னை மட்டும் பார்க்கவில்லை. இங்கே வெளியே சென்று மற்றவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது. உன் பிள்ளையிடம் பழகுபவர்கள் நல்லவராகவும் இருப்பார்கள், தீயவராகவும் இருப்பார்கள். தீயவர் நல்லவர் என்று தேர்ந்தெடுக்கும் நிலைமையில் உன் பிள்ளை இல்லை அல்லவா? உன்னுடைய பிள்ளைக்கு தீயவர்கள் யார், நல்லவர்கள் யார் என்று கூறும் இடத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிட்டாய். நீ உனக்கு உன்னுடைய பிரச்சனைகளே தலைக்கு மேல் போய்கொண்டிருக்கும் போது யார் என்ன செய்கிறார்கள், யாருடன் பழகுகிறார்கள், யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், யார் அவர்கள் வாழ்க்கையில் தலையிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க நீ தவறிவிட்டாய் பிள்ளையே. மேலும் ஒரு பிரச்சனை என்றால் சுலபமாக உன்னிடத்தில் உன் பிள்ளைகள் வந்து சொல்லும் அளவிற்கு நீ சுதந்திரத்தையும் கொடுக்கவில்லையே. அவர்களுக்கு திக்கி திணறிக் கொண்டிருக்கிறார்கள். நீ பெற்றெடுத்த பிள்ளை யாரிடம் போய் தன் நிலைமையை சொல்லும் என்று திக்கி திணறிக் கொண்டிருக்கிறது. என் கண்மணியே, எப்போது கெடும் இடம் ஒளியும் என்று இருக்கும் அவர்களுக்கு மத்தியில் உன் குடும்பத்தை கைப்பற்றி இருப்பது உன் கடமை அல்லவா? யாருக்கு எப்போது என்ன நேரிடும், உன் வீட்டில் இருந்து அழுகை சத்தம் கேட்காதா என்று காத்திருக்கும் அவர்களுக்கு முன்னால் உன் வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டாமா? ஏன் நீ இப்படி தாமதிக்கிறாய் என்பது எனக்கே புரியவில்லை. என் பிள்ளையே, உன் பிள்ளை இப்போது மிக பெரிய ஒரு போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை உன் பிள்ளை சொல்ல போகிறது. அந்த நிமிடத்திலும் நீ உன் முன்கோபத்தால் உன் பிள்ளையிடம் பேசிவிட்டால் இழப்பு யாருக்கும் அல்ல, உனக்குத்தான் என்பதை மறந்து விடாதே. எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உன் பிள்ளையை அதிலிருந்து பக்குவமாக நீ வெளியெடுக்க வேண்டும் என்பதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் இப்போது. பிள்ளையே, ஓரிரு நாட்களில் உன் பிள்ளை உன்னிடத்தில் சொல்ல போகும் செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் அடையாதே, கோபமும் அடையாதே. உன் பிள்ளைக்கு எடுத்து சொல்லி உன் வழியில் நீ அழைத்து செல்ல பாரென் தங்கமே. அதுதான் நல்லது. அதைத்தான் நீ செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பிள்ளையே, தாமதிக்காதே. மேலும் மேலும் உன் குடும்பத்திற்கு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அவன் எத்தனை எத்தனை வேகமாக இருக்கிறான் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். இதுபோல இருந்து உன் வாழ்க்கையை மேலும் மேலும் சீரழித்து விடாமல் உடனடியாக உன் தாய் உனக்காக வைத்திருக்கும், கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு.
இதற்கு மேல் உன்னிடத்தில் என்ன சொல்லி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் சரியில்லை. ஓம் சக்தி. நன்றி.